இங்கே மகளிர்லாம் இருக்கிறாங்க, ஐஸ்வர்யா இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுதல்லாம் பண்ணி அவங்க முடியை கொடுத்தாங்க. கண்டிப்பாக அது நிறைவேறும், எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். கடவுளும் மக்களும் நம்மளுடன் எப்போதும் இருக்கிறார். அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் பயம் இல்லாமல் இருங்க, எதை பற்றியும் யோசிக்க வேணாம். அதனால் இங்கே மகளிருக்கு நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு பாதுகாப்பான ஒரு அரசாங்கம் அமையும் என்று சொன்னால் அது தலைவர் தளபதி இதுதான். 2026 நீங்கள் தைரியமாக தெருவில் தன்னந்தனியாக நைட்டு 1 மணி ஆனாலும் 2 மணி ஆனாலும் தன்னந்தனியாக நீங்கள் போக முடியும் என்று சொன்னால் அது தலைவர் தளபதியால் மட்டும்தான் சாத்தியம். ஏன்னா எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மனுஷன் வாழறது மரியாதை, புகழ் எல்லாம் தான். அந்த புகழ், மரியாதை அனைத்தையும் விட்டுட்டு மக்கள் தான் எனக்கு அந்த உச்சத்தை கொடுத்தார்கள், அந்த மக்களுக்கு அந்த உச்சத்தில் இருக்கும்போதே நான் வருகிறேன்னு சொல்லக்கூடிய ஒரே தலைவர் நம்ம தலைவர் தளபதி தான். மற்றவங்க எல்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டு ரிட்டையர்மெண்ட் வயசில் வேற போர் அடிக்குமேன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கும்போதே வந்த ஒரு தலைவர் யார் என்றால் அது தலைவர் தளபதி தான். அதனால் தைரியமாக பயம் இல்லாமல் இருங்க. எந்த ஒரு சின்ன பிரச்சனையாக உங்களுக்கு ஒன்று ஏற்பட்டாலும் சரி, தமிழக வெற்றி கழகம் உங்களோடு என்றும் இருக்கும் என்பதை மட்டும் நினைப்பு வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மாவட்டத்தில் நான் அடிக்கடிக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு மாவட்டத்தில் ஒரு இடத்துல நிறைய கொடி கம்பம் இருக்குது, பல்வேறு கட்சிகளுடைய கொடி கம்பம். அங்கே திடீர்னு பார்த்தா ஒரு 30-40 பேர் அங்கே ஒன்று கூடி இருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கொடி கம்பத்தோடு நம்மளுடைய கொடி கம்பம் 2 அடி மேலே பெருசாக இருந்துடுச்சு. அதனால் என்ன, நீ எல்லாரும் நாங்கள் எல்லாம் ஒரே சைஸாக வச்சுருக்குறோம், அவங்க கொடி கம்பம் வரைக்கும் பெருசாக இருக்குதுன்ற மாதிரி எல்லாரும் ஒரு 30-40 பேர் அங்கே கூடிட்டாங்க. 2 பேர் நம்ம ஆளுங்க, இளைஞர்கள், ரொம்ப சின்ன வயசு, ஒரு 20-21 வயசு தான் இருக்கும். 2 பேர் மோட்டர் சைக்கிளில் நின்னாங்க. நின்னோடனே போலீஸ்கார் எப்பா நீங்கள் போங்கப்பா, நீ கிளம்புப்பான்னாங்க. சொன்ன உடனேயே எல்லா கட்சிக்காரங்களாம், அவங்க பக்கத்தில் இருக்கிற கட்சிக்காரங்களுக்கு சில கட்சிக்காரங்களாம், இன்னும் இது திம்மான் சின்ன பசங்க 2 பேர் வந்தானுங்க, அவனுங்களை போன்னு சொல்கிறீங்க, நாங்கள் 1 மணி நேரமாக இங்கே காத்துன்னு இருக்கிறோம், எங்களுக்கு பதில் சொல்லலைன்னு. அப்படி இல்லைப்பா, நீங்கள் எல்லா கட்சியும் சேர்ந்து 30-40 பேர் இருக்கிறீங்க, அந்த பசங்களை இன்னான்னு நான் இப்படி தொட்டு பார்த்தேன்னா 1000 பேர் நிற்பான். நான் மேல் அதிகாரிகிட்ட பதில் சொல்ல முடியாதுப்பா, அதனால தான் போனேன். நீங்கள் ஒன்றா அவங்க சைஸுக்கு கொடி கம்பத்தை வச்சிங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா இதுதான் தளபதி மணி அவர்கள் சொன்னது போல் அதுதான் பவர் என்பது இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆகவே நீங்கள் எல்லோரும் உழைக்க வேண்டும். நம்மளுடைய சின்னமான விசில் சின்னம் எல்லா இடத்துலையும் ஒலிக்க வேண்டும். நீங்கள் வீடு வீடாக உங்களுடைய வேலையே இனிமேல் பற்றி தினந்தோறும் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு நம்மளுடைய கொள்கைகளை பற்றியும் நம்மளுடைய சின்னம் விசில் என்பதை நீங்கள் மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும். உலகத்திலேயே ஒரு சின்னத்தை சொல்லி 5 நிமிடம் உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு சின்னம் அது விசில் சின்னம். மற்றவங்களாம் அந்த சின்னத்துக்கு போராடணும், அந்த சின்னத்தை 3 வருஷம் 4 வருஷம் ஆகணும். நமக்கு அப்படிலாம் இல்லைங்க. தலைவர் அவர் வாயால் விசுன்னு ஒரு விசில் அடித்தாருனாலே போதும், அந்த சத்தம் எல்லாம் உலகம் ஃபுல்லாக கேட்டுடும். தமிழ்நாடு முழுக்க அந்த விசில் தான். எங்கேயுமே இப்போ விசில் கிடைக்கல.
விசில் தயாரிக்கிறவருக்கு ரொம்ப கொடுத்து வச்சவங்க பிறகு. உண்மையாகவே நம்மளுடைய விசில் சின்னம் ரொம்ப ராசியான சின்னம், வெற்றி சின்னம். தளபதி அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வர் அவர்களின் சின்னம் வெற்றி சின்னம், விசில் சின்னம். அதனால் நீங்கள் எல்லோரும் உழைக்க வேண்டும். நம்மளுடைய விசில் சின்னம் 2026 மே மாதத்தில் தலைவர் பதவி ஏற்கும்போது நம்மளுடைய விசில் சின்னத்தோடைய சத்தம் உலகம் முழுக்க கேட்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை.